நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா ஆட்டோ நியூஸ் எபிசோடு. நாங்கள் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நீங்கள் தமிழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். யமஹா அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வருது. நல்ல பிக்கப் என்ஜினு, ஸ்டைலிஷான டிசைன், எஃபிசெட்டு, ஃபசினோ, யமஹா ரே, R15 போன்ற பல பைக்குகள் மூலம் பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் இடம் பிடிச்சி வச்சுருக்காங்க யமஹா கம்பெனிக்காரங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பழைய மாடல் OEZF R3 பைக்குகளில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் பிரச்சனை, சஸ்பென்ஷன் அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகள் இருந்துச்சு. இனி வெளியிட போகிற பைக்கில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நேர்த்தியாக வெளியிடுவோம் அப்படின்னு யமஹா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. பைக்கோட என்ஜின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 321 cc என்ஜின், 41.4 BH பவரையும் 29.6 நியூட்டன் மீட்டர் டார்க் திறனை இந்த பைக் வெளிப்படுத்து. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பேக்கில் ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லிக்விட் கூலிங் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூட ABS தொழில்நுட்பம் வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டுயல் சைலன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டு சும்மா தெறிக்க விடுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கை சேசிஸ் டைப்பு பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ரிசர்வ் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.4 லிட்டர் ரிசர்வ் ஃபியூல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட விலை பார்த்தீங்கன்னா பழைய மாடல் 10,000 முதல் 15,000 வரை விலை அதிகரிக்கும்னு சொல்லப்படுறது. பைக் பார்த்தீங்கன்னா மே மாதம் விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக நவம்பரில் இந்த பைக்கை வெளியிடுவேன்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.48 lakhs. கண்டிப்பாக இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா நிஞ்சா மற்றும் டியூக் பைக்குக்கு நல்ல ஒரு போட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். வீடியோ பற்றி உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம